ரயில் வந்தா நகர மாட்டாரு ஐயோ கத்தின்னு போகுது. அதான் புடிச்சு தள்ளி விட்டு வேகமா போ சீக்கிரம். இல்ல நான் சென்னைக்கு வந்துச்சோ. சென்னை வரல, எனக்கு ஒண்ணும் வரல. ஏய் என்ன தப்பாய் போச்சு? ஒரு தப்பும் கிடையாது. நீ அந்த ஒரு வெக்காலம் வந்த மாதிரி ட்ரெயினை தள்ளன பாத்தியா? உங்க அக்கா என்னத்துக்கு இங்க வந்தா? ஏண்டா இதுக்கு எவ்வளோ ஜவாது மலையில இருந்து சேலம் வரைக்கும் போலான்னு கூட்டின்னு வந்தீங்க? சும்மா போலான்னு கூட்டின்னு வந்து இப்படி சும்மா சும்மா அடிக்கிறீங்களா பாலிகளா? அது பிடிக்கல. ஏய் ஏய் மானா மானா இது பிடிக்கும் பாரு கரெக்டா. அவனுக்கு சாப்பாட்டா பீகாபினா எப்படிதான் பப்பட அடிச்சு ஓடி. ஏய் அண்ணனுக்கு ஒரு பீகாபி கொடு. டீகாபி தானே சொன்னேன் நானும். எனக்கு கூட டீகாபி என்ன மாதிரி கேட்டுச்சு. நீ பீத்துறவனுக்கு உனக்கு அதே புத்தி தான் வரும். சரி உக்காருங்க, உங்களுக்கு வேலை பாருங்க. ஓ உக்காரணுமா? உக்காந்து எங்க உக்காரணும்? அங்க உக்காரணும். அங்க ஆயா தலை பக்கத்துல உக்காரலாம் பாரு. வாங்க ஏண்டா என்ன சொன்னேன்? அடிக்கிறியா ஆம்பளை அடி? அப்படி அடிக்கிறது இப்படி அடிக்கணும் அடி. உட்கார்றா. அடிக்கிறா மரியாதை இல்லாத பிடிக்க வண்டி நீ
ஒரு வேளை மசாலாக்காரர் எடுத்துட்டு போகணும். அகிலுக்குதா என்னதுப்பா இல்ல அங்க சாப்பாடு போடும்போது தான் தேவி இருந்த சாப்பாட்டை விட்டுட்டு இல்ல இங்கே தேவி நிக்கிறேன்னு நானும் ஒரு தேடி மிளகா பீடிக்க வேண்டிய போற இப்ப மின்னடிச்சது இல்ல காது கேட்கல நான் இதுக்கே கூட்டணும் வந்து காணாட்டுங்கிறா அப்போ இல்ல ஒரு வேலை அப்படி நினைச்சுன்னு வேணும் ஏண்டா மதல் அடிக்க 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 ஆள் அடிக்க வெட்டிக்காரன் போகும் ஆ. ஆமா அடிக்க மெச்சா அது சனியா ஆகுமா ஆகாது ஏய், மரியாதை மரியாதை நல்ல சுதி வர்றதுக்காக மெருகிறாரு வாய் தொபாரு யார வேணாலும் சொல்லலாம் குறை மொபைலுக்கார சொல்லமா குறை கரெக்டா 9 மணிக்கு வாய் வச்சாரானா ஆமா ஆமா வெடியா காலம் ஆ. 7:30 மணி வரை எடுக்கிறது வாயில இருந்து ஆ. அதனால அவங்க நிறைய என்னன்னு கேட்டேன் என்ன பத்த பாச்சு மதாளக்காரங்க அம்மால ஆயா தாளக்காரன் ஆயால குலாரக்காரன் உங்க பாட்டிய எல்லாரும் கேக்குறீங்க இதெல்லாம் நியாயமா இப்படி எல்லாம் நாங்க ஆச்சுனா ஆமா டே குட்டி டேய் யாரா போட்டி சாப்பிடுறவன் என்ன உன் பேரு ஆ ஏ சொல்றா ஒண்ணு பண்றதில்ல நம்ம ஊர் என்ன ஆயிப்பாங்க சொல்றா நீ சொல்ற வாழ பேரு சொல்ற ஏன் யாரோ ஒருத்தர் சொல்லுங்கடா புரியல சுதர்சனம் சரி இப்ப என்ன கேட்டேன்னா பெட்டிக்கார அம்மால மதாளக்காரன் ஆயால ஆயாவ புலால்காரன் முகவேணுக்காரன் அவங்க அக்கால கேக்குறீ நீ ஏன்டா கேக்குற ஓ இப்படி எல்லாம் கேட்டது யாரு கட்டு யாரு குட்டி இப்ப கேட்டது யாரு அவன் நானா இவன் தானே கேட்டான் ஏன்டா ஏன்டா பாரு நீ அங்க கேட்டதுனாலதான் அங்க வந்து கேக்குறேன் உங்க வந்து கேக்குறேன் ஆமா ஏன் அந்த மாதிரி கேட்டேன் உங்களை எல்லாம் பார்த்து 6-7 வருஷம் ஆகுது சத்தியமான 6-7 வருஷம் போயிடும் அதோட போய் 6-7 மணி நேரம் ஆகுது சரி நான் நேத்து பார்த்தது மறுபடியும் இன்னைக்கு தான் பாக்குறேன் அதனால நீ நல்லா இருக்கிறியா உங்க வீட்டுக்காரி நல்லா இருக்கிறாளா உங்க பாப்பா நல்லா இருக்கிறாங்களா உங்க அம்மா நல்லா இருக்கிறாங்களா இப்படி உன்னை கேட்கறது எவ்வளவு நேரம் ஆச்சு ஓ நிறைய நேரத்துக்கு காலதாமதம் ஆகுது ஒருத்தர கேட்கறதுக்கு அதே தள்ளி இல்லாமா அதே போயிருமா அதே போட்டு விடுறது அப்ப கூட மெதுவா போயிடும் தள்ளுந்த நேரம் போயிட்டு இருக்கா பையா 50 வண்டி வரும் ஏண்டா நைட்டுக்கெல்லாம் எப்படி 55 வண்டி வரும் ஒவ்வொன்னும் தள்ளா நாம என்ன அந்த பாரு ரயிலுங்கடா ரயிலு மேல மயிலு மயில பார்த்து கல்லடிச்சாங்க 6 மாசம் ஜெயிலு சரி இப்படி எல்லாம் ஒண்ணு வயிற்று பாலா போச்சா ஏண்டா வயிற்று பாலா போச்சா பக்கத்து வீட்டுல ஆயா செஞ்சு வச்சிருந்த பழைய கடை நாய் தூக்கின்னு போச்சா சரி சரி அந்த மாதிரி என்னடா இது கொய்யா சரி ஒருத்தர கேக்குறது காலதாமதம் ஆகும் சரி எல்லாம் நல்லா இருக்கிறாங்களான்னு ஒவ்வொருத்தரையும் கேட்டா நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க நாங்க வந்து 32 பேர் இருக்கோம் எத்தனை பேரும் கேட்டா லேட் ஆகுது அதனால எல்லாரும் மொத்தமா சேர்த்து கேக்குறது எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க அக்கா தங்க பாப்பா சௌக்கியமா அப்படின்னு கேட்டோம்பா அதனால சரி இது எதுவும் நான் தவறா பாடல தவற கேட்கல ஆமா அப்படி இருந்தாலும் மேல ஒரு 8 கீழே ஒரு புள்ள சூத்து ஃபுல் சூட் புள்ள பேண்ட் ஃபுல் பேண்ட் இது புள்ள பேண்ட் இல்ல இது கோமாளி பேண்ட் கோமாளி பேண்ட் கோமாளி பேண்ட்
கேட்ட தேடலன்னா கூட வந்துடுறீங்கடா தூக்கின பேக்க. சரி கோமாளி பேண்ட் ஏய். இப்படி எல்லாம் போட்டு போட்டு. வந்திருக்கிறீ. ஆமா. உனக்கு ஏதாவது தெரியுமா? என்னது? ஏதாவது வித்தியாசம் தெரியுமா? ஏதாவது மேஜிக் தெரியுமா? இல்ல ஏதாவது கத்து இருக்கியா? ஏதாவது கத்துன்னு இருக்கியா? இல்ல கற்கலியா? ஏய் அதெல்லாம் போட்டோம். பாடின பாட்டு சரியில்லைன்னு சொல்லி இருக்கிறேன். அந்த பாட்டை மறுபடியும் அதே பாட்டை மறுபடியும் விட்ட இடத்துல இருந்து பாடணும். ஆனா அதை நான் எப்படி பாடணும்னு சொன்னீங்கன்னா பாடலாம். எதுல விட்டுச்சுப்பா? வெட்டிக்காரங்க ஏய் பாட்டு பாடின பாட்டு இப்ப மறுபடியும் எங்க பாடுத்தோம்? ஐயா மிளகா பீடிக்க வண்டி மோரப்பூர் போகும் வண்டி அங்க பாடணும். ஐயா மிளகா நல்ல விளையம்மானா ஐயா தில்லாலே லல்லாலே லல்லாலே லாலே. இவனை வெகாலக்காரக்கு நாய் கடிச்சிருந்தா கூட நல்லா பாடிட்டு வெகாலக்கார கலந்து கடிச்சிட்டு இருக்குது இவனை. அப்படியே அதுல இருந்து பாடு. மேல பாட்டா கீழே பாட்டா மேல பாடு மேல பாடு மேல பாட்டா அதுதான்டா கேட்டு பீடிக்க வண்டி மோர போற போற நாலு பாட சொன்னா நாலு இருப்போம். டைபிள் ஆச்சு நான் வாடுறேன் நான் வாடுறேன் சிக்கல் மாதிரியே நான் வாடுறேன். மேலதானே பாட சொன்ன. என்ன சொன்னு கேக்குறியா? என்ன சொன்ன? ஏ குட்டி ஏய் இவன் எங்க பாட சொன்னா? மேல பாட சொன்னா. நான் எங்க பாடினேன்? நான் மேலதானே பாடினேன். போய் கூப்பிட அவன் சொன்னிய என்னமா பின்ன ஏன்னா அதுக்கே வந்து போனேன். சரி அப்படி மானா சரி கீழே பாடுறான். இது நியாயம். பாடுறேன் மிளகவிலையும் மானா உன்னை என்ன சொன்ன? உங்களுக்கு என்ன சொன்ன? ஏண்டா உங்ககிட்ட என்ன சொன்ன? என்ன என்னது உள்ள போய் ஏதோ கோயிலுன்னு வந்துக்கிறா? சொல்றவன் தெளிவா சொல்லணும். ஏதோ சோறு தானே தின்ன போய் நல்லா ஊட்டானே இல்ல பீ தின்ட்டு வந்தேன். மானு கட்டினாரு பாட்டு கீழே பாடுறான். நான் கீழே தான் பாடினேன். உன்னை அழுது சொல்ல அதுல இருந்து நீ எதுல ஒட்டியோ அதுல இருந்து சென்ட்ரா பாடு. ஓ அதுல பாடுனா? ஆமா சரிதா ஏதோ வாங்கி வந்து வச்சுனுக்கு இவருக்கு தான் பள்ளி நிறைய இருக்குது அவருக்கே கொடுங்க. சரி பாப்பா வணக்கம் வணக்கம் வணக்கண்ணே. இப்படி எல்லாம் வந்திருக்கிறீங்க. வணக்கம் கை கொடு கை கொடு கை கொடு. அத்தால வருங்க உக்கால கொடு. அக்காலவே காக்க நான் கூட பரவாயில்ல வந்த உடனே தமிழ்நாட்டு பண்பாடு வணக்கம்னு சொல்லி கை கொடுத்தானேன்னு சொல்லி கை கொடுத்தேன். கை கொடுத்த உடனே எங்க அக்காலா கேக்குறியே உனக்கு என்ன தகுதிக்குது? எனக்கு ஏய் எனக்கு என்ன தகுதிக்கு நான் கேக்குறேன். பூரா திருப்பத்தூர் தொகுதியே நம்மளுக்கு தான். நான் தொகுதியே கேட்கல. அதுவும் விட்டா நைட்டுக்கு விடியற வரைக்கும் இந்த சேலம் தொகுதி நம்மளுக்கு தான்டா. அப்படி உன்னை அதை கேட்கல.
உன்னுடைய தகுதி என்ன தகுதி ஒண்ணு பார்த்தேன்னா காசு பணம் இருக்கணும் இல்ல சொத்து பத்தான இருக்கணும் இல்ல பெரிய வசதியான இருக்கணும் இல்லன்னா மாடி மேல மாடி மெலிச்சு பில்டிங்கான கட்டி இருக்கணும் இத மாதிரி ஏதாவது வசதி இருக்குதா அந்த மாதிரி கேக்குறேன் ஆமா ஏண்டா நான் கேட்டது உங்க அக்காவை கேட்டேன் உங்க அக்காவை கல்யாணம் பண்ணா பணம் காசு இருக்குதா இல்ல வீடு இருக்குதா இல்ல நிறைய சொத்து பத்து இருக்குதா அப்படின்னு கேக்குறீங்க ஏண்டா நான் தான் உங்க அக்காவை கல்யாணம் பண்ணி ஏதோ அப்படி இப்படி பண்ணுவேன் ஏன்டா நீ கேக்குற பணம் காசோட உங்க அக்காலவா பண்ணும் எங்க அக்கால வாழ வைக்கணும்னா அது ஏதாவது ஒண்ணு இருந்தா மட்டும் தான் வாழ வைக்க முடியும் அதனாலதான் கேக்குறது அது இல்ல வாழ வைக்க முடியலன்னா பூரா ஆத்தோரங்கிற தென்னைய பூரா வச்சிரு ஓ இது தப்பாய் போச்சு ஏய் உனக்கு ஏதாவது பணம் இருக்குதா பணத்தை பார்த்து பொண்ணு கொடுக்கணும் ஏய் இந்த ஊர்லயே நான் தானே பெரிய பணக்காரன் பெரிய பணக்காரன் ஆமா அண்ணே ஒரு 10,000 கொடுங்க 10,000 கொடு குடுறாத அத குடுறா இது வேணாம் இது வெயிலா பாரு 10,000 பணம் கேக்குறிய பாரு அதெல்லாம் கம்மியா காசு எப்படி நான் பணக்காரன் கேக்குறியா இந்த ஊர்ல நிறைய வட்டி காசு பைனான்ஸ் நடத்துறாள் நான் தான் பாரு இது போற பைனான்ஸ் காசு இப்பதான் வசூலாயிக்குது கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நிறைய எல்லாம் காசு வசூலாயிரும் நீ கேக்குற காசு நாளைக்கு உனக்கு வேணும் சம்பளம் தரணும்னா நீ என்ன கேட்கணும் கேக்குறது நல்லா திடமா கேளு 10,000 வேணாம் 20,000 கொடுங்க 20,000 அதோட மிச்சமா கேளு 1 லட்சம் கொடுங்க 1 லட்சம் ஏண்டா நீ 1 லட்சம் கேக்குறிய எங்க வீட்டு நாய்க்குட்டிக்கு வாங்கி போற துட்டு காசு சமட்டு இல்ல பிஸ்கெட் வாங்கி போற காசு சமட்டு இல்ல வாஜரா பிஸ்கெட் வாங்கி போற காசு இல்ல அப்ப எவ்வளவு பெரிய ஆளா பாயும் அப்படி எவ்வளவு கேக்குறான் எவ்வளவு கேக்குறேன்னு கேளு பார்க்கலாம் ஒரு 5 லட்சம் கொடுங்க பிஸ்கெட் வாங்கி போற காசு இல்ல நீ கேக்குறான்னு 1 லட்சம் ரூபாய் நாய்க்குட்டிக்கு என்ன வாங்கி போடுறேன் நாய் என்ன சாப்பிடுது ஆய் சாப்பிட்டு ஆயா தூங்குது நாய் ஆய் சாப்பிடுற மாதிரி காசு கேக்குறியா நீயும் ஆய் சாப்பிடுறியா ஏய் அது மட்டும் இல்ல இந்த பாரு நிச்சயமா கேளு நிச்சயமா 5 லட்சம் கொடுங்க 5 லட்சம் ஏண்டா ஏண்டா வாங்க காசு கடன் கேக்குறவன் எவ்வளவு பயபக்தியோட கேட்கணும் என்னமோ கொடுத்து வச்சுக்கிற மாதிரி 5 லட்சம் கொடுறான் பணிவா கேட்கறான் அண்ணே ஒரு 20 லட்சம்னா கொடுங்க 20 லட்சமானா ஏன்டா கொடுக்கும் போதே கஞ்சிக்கு செத்த மாதிரி காசு கேக்குறிய மறுபடியும் கடன் கேட்கும் போது ஏன்னா என்கிட்ட காசுல இழுக்கடிக்கிறதுக்கா நிஜமா கேளு நான் ஒரு 20 லட்சம் கொடுங்க 20 லட்சம் ஏண்டா நைட்டுக்கெல்லாம் கட்டிக்கார ஆடுனுக்கிறேன் கோமாளி ஆடுனுக்கிறேன் காலையில எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க ஒரு 350 ரூபாய் கொடுக்கணும் 350 ஏன்டா அநியாயத்துக்கு போய் சொல்றேன் 2,500 சொல்லிக்கிறீங்க 2,000 உங்களுக்கு புரியுங்க அந்த 2,000 காசு கொடுப்பீங்க அந்த 2,000 ஏண்டா நீ கேக்குற 20 லட்சம் ரூபாய் கையில வீட்டுல காசு இருந்தா 2.5 லட்சம் ரூபாய் தான் 2,000 ரூபாய்க்கு நைட்டுக்கெல்லாம் ஏன்டா நான் அடி தின்னுக்கிறேன் போடா சுத்தமான காசு இல்ல ஒண்ணு இல்ல அப்படி இருந்தாலும் நான் யாரு என் பேர் என்ன விளக்கத்து சொல்றேன் சொல்லுங்க
அகடத்துக்கு விகடம் பேசக்கூடிய தமாஸ் நடிகர் ரொம்ப கூத்தாடி கட்டியக்காரன் பப்பன் கோமாளி தேசங்கள் தோறும் பாஷைகள் வேறு. நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்துல பப்பன்னு சொல்லுவாங்க, இந்த பக்கம் வந்தா கோமாளி அண்ணன் சொல்லுவாங்க, அதே திருவண்ணாமலை பக்கம் போனா கட்டியக்காரன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பேரு, பல பேர் படைத்த அகடத்துக்கு விகட ராயல் பப்பன் தமாஸ் நடிகர். நான் தாண்டா கோமாளி. அப்படி இருந்தாலும் நாம இங்க எதுக்காக வந்திருக்கிறோம், இங்க என்ன கூட்டம், எதுக்காக வந்திருக்கிறோம், என்ன நாடகம் அப்படி என்பதை ஸ்ரீ அரங்கநாதர் நாடக சபா ஆசிரியர் குப்புசாமி ஆசிரியரும் அதாவது பெருசாமி ஆசிரியரும் பேசுவார். அவரால் இது மற்ற கதை தெரிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் வணக்கம்.